முதல் விஷயம் வந்து ஃபியூலை பயன்படுத்தி ஆ, வேலை செய்யக்கூடிய விமான என்ஜின்கள் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது ஹெவியாக இருக்கிறது மட்டும் இல்லை, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதில் நிறைய மூவிங் காம்போனன்ட்ஸ் இருக்கும். அது முதல்ல ப்ரைஸ் எக்கனாமிக்கலாக இருக்காது. முதல் விஷயம், ஒரு ஃப்ளைங் டாக்ஸியை ஒரு காமன் பீப்புள் கூட பயன்படுத்துகிற அளவுக்கான ஒரு ஏர்க்ராஃப்டாக கொண்டு வரணும்னா அது முதல்ல காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். நம்ம நார்மல் ஃபியூலை வச்சு பண்ணுற என்ஜின்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதை மேக் பண்ணுறதுலேருந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ப்ராக்டிக்கலி வயபுளான விஷயம் கிடையாது. அது இல்லைங்கிறதுனால தான் இதுக்கு முன்னாடி கூட நம்மளால் அந்த நார்மல் என்ஜின்ஸை வச்சு ஏர் டாக்ஸிஸ் வந்து பண்ண முடியல. உங்களுக்கு சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதிகப்படியான ஃபியூல் செலவாகாது. முக்கியமாக என்விரான்மெண்ட்க்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி அமைப்பாக இது இருக்கும்.